ஸ்பௌஸ் கிட்ட நான் 100% டிரான்ஸ்பரன்ஸா இருந்துட்டேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு நான் தோணணும் இல்லையா? 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் எந்தெந்த இடத்துல ஒரு மியூச்சுவல் பாண்ட் 2 பேரும் ஷேர் பண்றீங்க இல்லைங்களா, ஒரு சில சாரோஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்கள்ல வந்து பர்சனல் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா நீங்களும் இருக்கணும், அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே. நீங்க உங்களுக்கு 100% நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், நான் அதை அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஏதோ ஒரு கேஸ் ஆகுது அதான் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா, நீங்க 2 பேரும் அந்த சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களா, எனக்கு என்ன நீடோ அதே நீடு தான் அவங்களுக்கும் நீடா. மோஸ்ட்லி அப்படி பார்ப்போம் நாங்க ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்லலாம். ஒரு சில இடத்துல வந்து MBTIன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட். அதில் ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். அந்த பர்சனாலிட்டி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப லாஜிக்காக திங்கிங்காக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கெரியர் ஓரியன்டாக தான் போவாங்க. இவங்களுக்கு த சேம் வே அதே மாதிரி ரொம்ப லாஜிக் அண்ட் திங்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு விமன் வந்தாங்கன்னா பெட்டர்.